Mind-blowing velour. With Station Crew.
ஆம், எம் இதய கூட்டில் இருந்து விடுபடாத அன்பின் கைதியே நீ மலைக்கல்லன் அல்ல, கலைக்கல்லன். தமிழரின் நெஞ்சில் நீங்கா இடம் பெற்ற திரைக்கல்லன். உழைக்கும் மக்களின் மதுரை வீரன் நீ. அன்று மதுரையை மீட்டிய சுந்தரபாண்டியனாக நீ இருந்ததால் தான் என்னவோ அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் தமிழக அரசியலில் மன்னாதி மன்னன் நீ. காந்தி தலைவன் பேரறிஞர் அண்ணாவின் ஆசை தம்பி எங்களுக்கோ என்றைக்கும் எங்கள் வீட்டு பிள்ளை நீ. என்றும் மாறாத புன்னகையோடு உலகம் சுற்றும் வாலிபன் நீ. தமிழர்களை காக்கும் ஆயிரத்தில் ஒருவனும் நீ. எங்கள் உரிமை குரல் கூண்டு கிளியாய் தவிக்க சாட்டையோடு வந்து அடிமை கடன் கொடுத்த தனிப்பிறவி நீ. ஏனென்றால் நீ நினைத்தலை முடிப்பவன். உன் புன்னகையே எங்கள் அரச கட்டளை, எங்கள் நலனமும் கூட. எங்கள் வேந்தரின் மனதில் குடியிருந்த கோயில் நீ. அவரது குறிப்பிடும் உயிர் நாடின் இதய வீணை நீ. அன்றும் இன்றும் என்றும் எம் வேந்தரின் மனதில் கண்டிடும் இதய கணினி. ஏனென்றால் இருவரும் ஒரு தாய் மக்கள். அன்னை தமிழின் சங்கே முழங்கு இதோ நம் புதிய பூமியின் காவல்காரன் சாட்டையை சுழற்றிவிட்டான். தீமைகள் அகன்றோடிட நன்மைகள் குடியேற தொடங்கிவிட்டன. கையவர்களை கண்காணிக்கும் ரகசிய போலீஸ் நீ. தமிழர்களுக்கு ஒன்று என்றால் வந்து நிற்கும் அவசர போலீஸும் நீ. எங்கள் தங்கத்தின் அன்னவிட்ட கைதான் பள்ளி குழந்தைகளின் மதிய நேர உணவாய் நேற்று இன்று நாளையும் நீடித்திருக்கிறது. நல்லதை நாளை கேட்கும் இந்த நல்லூரின் சொற்களை நாளை கேட்க இதோ புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் நினைவு சொற்பொழிவு இனிதே துவங்குகிறது. நிகழ்வின் துவக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. எம்ஜிஆர் அவர்களின் நினைவை போற்றும் காணொலி காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. இளைய விட ஒரு பெரிய கூட்டம் போட்டு என்னை சேர்த்து அதே பதவி எனக்கு கொடுத்தாரு. நான் டெல்லியிலிருந்து வரும்போது டெப்டி லீடர் வந்து டிஎம்கே பார்லிமெண்ட்ரி பார்ட்டி, திரும்பி போகிறப்போ டெப்டி லீடர் வந்து ஏடிஎம்கே பார்லிமெண்ட்ரி பார்ட்டி. அங்கே போனால் என் நண்பர்கள்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, போகும்போது டிஎம்கே லீடர் வரும்போது ஏடிஎம்கே லீடர் அப்படின்னு. அது மாதிரி வேறு மன வருத்தம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதே மாதிரி போட்டேன். இதுக்கு எனக்கு சீனியர்ஸ்லாம் 5-6 பேர் இருந்தாங்க பார்லிமெண்ட்டில். 1980 இருந்து 84 வரை 85 வரை இந்த மாவட்டத்திற்கு 8 முறை வந்தார். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அந்த 8 முறையும் என்னை காரில் அழைத்து வந்தார்கள். ஒரு அமைச்சரை போல் என்னை அழைத்தினார்கள். அதெல்லாம் நான் என்றைக்கும் நினைவில் வைத்திருக்கிறேன். அவருடைய நினைவாக இந்த பல்கலைக்கழகம் என்றைக்கும் எம்ஜிஆருடைய புகழை பாடும். இந்த மாவட்டம் என்றைக்கும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறந்த பல்கலைக்கழகமாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிற இந்த ஆலமரத்திற்கு வித்தூன்றியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பதை என்றைக்கும் நான் நினைவிலே கொள்வேன். நான் கொடுத்த ஒரு உயிர் அநியாயமா குடிச்சிட்டீங்க, ஒரு ஃப்ரெண்டை வாழையை பாராட்டிட்டீங்க. இது ஒரு சொந்த விஷயம் இல்லை. இதுக்கு நீ வெகுவாதிக்கு ஆளான என்ன நேருங்கிறது தமிழர்கள் சேர்த்துமே நமக்கு எப்படி கேட்க ஆழவத்துக்கு அங்கீகாரம் நீ அடிமையாக ஏன் எதுக்குமே நீ அடிமையாக மனதை அதன் போக்குக்கே விட்டு விட்டால் அதற்கு யாருடைய தாகமானாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்ணீரின் தன். மருத்துவமும் அப்படித்தான். வாழ்க்கை துணையா வரக்கூடிய பெண்ணுகிட்டே பணத்தை வாங்கி வாழ்க்கை நடத்தும் நிலைமை எல்லோருக்கும் மேலான ஒரு தலைவர் இருக்கிறார், ஆண்டவர். அவருடைய கட்டளைக்கு நீயும் நாடு மட்டுமல்ல, அமீர் காசிம்
இன்று விஐடி அண்ணா அரங்கத்தில் நடைபெறும் இந்த திறப்பு விழாவில் நாயகரே, அண்ணாவின் அன்பு தம்பியாம் நமது புரட்சி தலைவரே, எங்கள் வாத்தியாரே, மருமோகியாரே, மதுரை வீரரே, சக்கரவர்த்தி திருமகனாரே, ராஜராஜனாரே, நாடூர் மன்னரே, ராஜா ஜெயசிங்கனாரே, மன்னாஜி மன்னாரே, எங்கள் குடும்பத் தலைவரே, தர்ம தலைக்காக்கும் என்றவரே, காஞ்சி தலைவரே, வேட்டைக்காரே, என் கடமையாய் இருக்கும் எங்கள் வீட்டு பிள்ளையே, ஆயிரத்தில் ஒருவரே, தமிழ்நாட்டின் கலைஞரை விளக்கமே, இந்திய அரசியல் ஆட்சி முகமே, அரசியல் தனி பிறவையாரே, இந்திய தாய்க்கு தலைமகனாரே, தமிழ் மக்களுக்கு காவல்காரரே, விவசாயாரே, உங்கள் படத்துக்கு தேர் திருவிழா நாயகரே, எங்கள் மனத்தில் என்றும் குடியிருந்த கோயிலாக வசிப்பவரே, தமிழ்நாட்டை புதிய பூமியாக மாற்றியவரே, எங்கள் வேந்த தீவி அவர்கள் என்று அழைக்கும் என் அண்ணனே, தலைவரே, எங்கள் தங்கமே, உலகத்துற்று வாலிபரே, நேற்று இன்று நாளை இன்றும் தலைவரே, நினைத்ததை முடிப்பவரே, ஊருக்கு உழைப்பவரே, பசித்த வயிறுகள் இல்லாத பாடசாலைகள் இருக்க வேண்டும் என்று அரச கட்டளை இட்ட எங்கள் அன்னமிட்ட கையே, இன்று போல் என்று வாழ்க என்று தமிழ் நெஞ்சுகள் நிறைந்து இருப்பவரே, உம்மை வணங்குகிறேன். முதலாவது நமது சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் முன்னாள் அமைச்சர் உயர் திரு டி. பொன்னையன் அவர்களே என வருக என விஐடி குடும்பத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இந்த திறப்பு விழா வாய்ப்புரை வழங்க வந்திருக்கும் முன்னாள் அமைச்சர் உயர் திரு வி. சுவாமிநாதன் அவர்களை விஐடி குடும்பத்தின் சார்பாக வருக விஐடி குடும்பத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சிகள் காணொலி வழியாக வாழ்த்துறை வழங்கியிருக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உயர் திரு எம்.சி. பாலன் அவர்களை வருக என விஐடி குடும்பத்தின் சார்பாக அன்போடு வருகிறோம். இந்த திறப்பு விழா நோக்க உரை வழங்கியிருக்கும் துணைத் தலைவர் முனைவர் டி. செல்வம் அவர்களை வருக என அன்போடு வருகிறோம். இறுதியாக நன்றியை ஆற்ற வந்திருக்கும் துணைவேந்தர் முனைவர் காஞ்சபாஸ்கர் மற்றும் பதிவாளர் அவர்கள் வருக என வரவேற்கிறோம். மேலும் இங்கே வந்திருக்கும் முன்னாள் அமைச்சர்கள் திரு கே.சி. வீரமணி, கே.சி. பாண்டுரங்கன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வருக என வரவேற்கிறோம். மேலும் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் மற்றும் ஊழியர்கள், மாணவர்கள், எங்கள் ரத்தத்தின் ரத்தங்களே, ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் விஐடி குடும்பத்தின் சார்பாக வருக என அன்போடு வரவேற்கிறோம். உன்னை அறிந்தால் உலகத்தில் போரலாம், உயர்ந்தாலும் தாய்ந்தாலும் தலைவனாமல் நீ வாழலாம் என்ற நம் இதயகனி வரிகளை உச்சரிக்கும் போது உங்கள் உள்ளத்தில் ஒரு முத்தாக பிறந்து புதிய நம்பிக்கை ஒளி விளக்கு நம் கண்ணீர் ஒளி இருக்கும். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அன்று இன்று என்று இந்தியா ரசிகர். நான் 3 முறை ராமச்சந்திரன் சந்திக்கிறேன். முதல் 70 வீட்டுக்கு வந்த போட்டோ நீங்க பாத்தீங்க, போயிருக்கோம். 80 ராமாவரம் தோட்டத்துக்கே நான் போயிருக்கேன். அது திருவிழா இப்ப கூப்பிடுவாங்க ராமாவரம். இது வரைக்கும் நான் எந்த தலைவருக்கு பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த தலைவரை நீங்க பார்க்க முடியாது. இவ்வளவு கௌரவமா அதுக்கு பிறகு 84 வேலூர் வந்தார். கடைசி அவங்க அரசாங்க போகிறோம், அதான் கடைசி அவங்க அதுக்கு பிறகு வந்தார். 84 டெலிவிஷன் திறப்புவாவும் டெலிவிஷன் திறப்பு வந்தார். எனக்கு ஒன்று ஞாபகம் 84 டெலிவிஷன் திறக்க போனாங்க. சிவசங்கர் முன்னாள் மத்திய அமைச்சர் வந்தார். அவர் முன்னாடி போகிற பின்னாடி எம்ஜிஆர், அப்புறம் அப்பா நானும் நின்னேன். வயது சொன்னார். சிவசங்கர் போய் கதை சொல்றாரு, எம்ஜிஆர் அவர் கண்ணல் மினிக்கு அவரு கலாடாரு. அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆளுனாலும் முன்னாள் கண்ணல் மினிக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. அதெல்லாம்
சொல்லிக்கிறாங்க மந்திரம். ஆக்சுவலா உண்மையில 3 எழுத்து ஆத்மா திமுக இல்ல, அண்ணா 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 இந்திய கமல் ரஜினி விஜய் எல்லாரும் 3 எழுத்து தான். நன்றி, வணக்கம். திரு சங்கர் விஸ்வநாதன் துணைத் தலைவர்கள் நினைவு பரிசனை வழங்குகிறார்கள். நமது துணைத் தலைவர் முனைவர் ஜி செல்வமையா அவர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசனை வழங்குகிறார்கள். முன்னாடி பற்றி வரவேற்கிறார். அவர்கள் வரவேற்கிறார்கள். அடுத்ததாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருவாளர் அழைக்கின்றோம். முதலாவதாக அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐ தமிழரசு ஐயா அவர்களை அவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். அடுத்ததாக திருவாளர் சுப்பிரத்தினம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை அவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். அடுத்தபடியாக திருவாளர் பார்த்திபன் ஐயா அவர்களை திரு பார்த்திபன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வேந்தர்கள் சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக திருவாளர் லோகநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வேந்தர்கள் சிறப்பிக்கிறார்கள். மிக நன்றி ஐயா. சொற்பொழிவு நிகழ்வில் நோக்கமுறை வழங்க விஐடி பல்கலைக்கழக துணைத் தலைவர் முனைவர் கோவி செல்வம் ஐயா அவர்களை அன்புடன் நினைக்கின்றோம். அயோத்தி நடைபெற்ற ராமர் கோயில் திறப்புக்காக சென்றிருந்தேன். நான் வந்த பிறகு அனைவரும் என் அணிகிறார்கள். ஏன் என்று கேட்டேன். நீங்கள் ராமரை சந்தித்திருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் வணங்க வேண்டும் என்றார்கள். ஆனால் ராமாவரம் ராமச்சந்திரமூர்த்தியை ஆண்டவர்கள் உடனிருந்தவரை அணுகி என்னுடைய நோக்கங்களை தொடங்குகின்றேன். வாழ்ந்தவர் கோடி, மறந்தவர் கோடி. மக்கள் மனதில் இருப்பவர் யார்? எம்ஜிஆர். ஏனென்றால் அவர் ஒரு மனித பிறவி அல்ல, கடவுளின் அவதார். எதற்காக இந்த நிகழ்வு? சொற்பொழிவு லெக்சர். ஒரு தலைமுறை என்பது 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள். தலைவர் இறந்து 37 ஆண்டுகள் மேலாகிவிட்டது. இன்றைய தலைமுறை அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அவரை பற்றி தெரிய வேண்டும். அதான் முக்கியம். நாம் மகாத்மா காந்தியை பற்றி படிக்கின்றோம், எல்லா தலைவரையும் பற்றி படிக்கின்றோம். எம்ஜிஆரை பற்றி இன்றைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும். அதுக்காக தான் சொற்பொழிவு லெக்சர். ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு எதுக்காக இந்த கம்பல்சரி அட்டெண்டன்ஸ் போட்டு உட்கார்ந்து வச்சிருக்கோம்னு நினைச்சிருக்கீங்க. இதுக்காக தான் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தலைவர் தான் நீங்க பார்க்க, எல்லாம் சோசியல் மீடியா தலைவர் தான் பார்க்கறீங்க. நிஜ தலைவரை நீங்க பார்க்க வேண்டும். அவர் திரைப்படங்கள் எப்படி நினைத்தாரோ அப்படியே வாழ்க்கையை கடைபிடிக்கிறார். வரும்போதுதான் பார்த்திருக்கிறீர்கள் அவருடைய பொன் வாழ்க்கைகள் பாடல்கள் அங்கேயே வைக்கப்படும். அது திருக்குறள் போன்றது. வாழ்க்கையில் அவருடைய பாடல்களை கடைபிடித்தால் முன்னேறலாம், ஒழுக்கமாக இருக்கலாம். நான் சில பாடல்களை மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன். காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் கிடக்கிறது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிளந்து கிடக்கிறது. பின்னாடி இருவருக்குலாம் அர்த்தம் தெரியும், பின்னாடி இருவருக்குலாம் அர்த்தம் தெரியாது. என்ன அர்த்தம்? காற்று, நீர், வான், பூமி இதெல்லாம் பொதுவில் இருக்குது. இந்த பூமி மட்டும் பிளந்துகிறது. ஏன்? சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடக்குது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது. ஏன் பக்கத்துல கர்நாடகா மகாராஷ்டிரம் போனதான் சண்டை வருவாங்க.
யாரு நமக்கு திருத்தணி கூட சண்டை இருக்குது. இதெல்லாம் காரணம் அன்றைய தலைவர் யோசித்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தனியன் பூங்கா என்ன சொன்னார்? யாரும் ஒரே யாவரும் தேவை. அதான் இங்கிலீஷ்ல குளோபலைசேஷன் சொல்றோம். உங்க லாங்குவேஜ் சொன்னா குளோபலைசேஷன். யாருக்கும் எந்த சொந்தம் இல்லை, பூமி என்பது அனைவருக்கும் பொது. அடுத்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். பதவி வரும்போது பணி வர வேண்டும் தோழா. ஒரு முறை அண்ணா சொன்னாரு, பதவினா என்ன? தோல்ல போட துண்டு, பெரிய துண்டு போட்டுருக்காரு. நான் தூக்கி போட்டு போயிடுவேன். வேஷ்டி தான் எனக்கு முக்கியம், துண்டு முக்கியம் இல்லை. வேஷ்டின்றது என் மானம், வேஷ்டின்றது எனக்கு கட்சி, துண்டுன்றது என் பதவி. பதவி இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். வேஷ்டி தான் எனக்கு முக்கியம். அதுதான் பதவி வரும்போது பணி வேணும் தோழர். இதுதான் இங்கிலீஷ் உங்களுக்கு சொல்லணும்னா மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். இதுதான் பிசினஸ் சொல்லி தராங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் சொல்லிட்டாரு, மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்னன்னா, ஒரு கம்பெனியில சிஇஓ ஆகும்போதோ மேனேஜர் ஆகும்போதோ ஹம்பிளா இருக்கணும், பணிவா இருக்கணும். இதுக்கு உதாரணம் சொல்லலாம். உங்களுக்கு தெரிய முடியும் சொன்னா, ரத்தன் டாட்டா, அவர் டாட்டா கார் தான் போனார், இண்டிகா கார் தான் போனார். ஜிம்மி டாட்டான்னு ஒரு சகோதரர் இருந்தார், அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தார். ஒரு சிங்கிள் பெட் அப்பார்ட்மெண்ட்ஸ் பாம்பேல இருக்காரு. ஒரு சமயம் எனக்கு தெரியும், ரத்தன் டாட்டாவை எம்ஜிஆரோட ஃபாலோ ஆகிறான்னு எனக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க, அப்படிதான் சிம்பிளா இருக்கணும் அப்படின்றார். அதோடைய அடுத்த பாட்டு, என்ன பலம் இல்லை நம் தாய்நாட்டில், ஏன் கையெழுந்த வேண்டும் வெளிநாட்டில். இதோட அர்த்தம் என்ன? மாணவர் சொல்றேன், மேக் இன் இந்தியா. நீ இந்தியாவுக்குள்ள இருக்குன்னா மேக் இன் இந்தியா, பை இன் இந்தியா. இதுதான் அவர் சொல்றாரு. எல்லாத்தையே நம்ம நாட்டில் என்ன வளம் இல்லை, எதுக்கு கைநாட்டில் வெளியூர்ல போகணும், உழைக்க வேண்டும். நம்ம செய்ய முடியாது, நம்மகிட்ட எல்லா நலம் இருக்கு, எல்லா ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு. இந்திய ப்ரொடக்ஷன் பண்ணணும், இந்திய செய்யணும். அதை தான் மேக் இந்தியான்னு இப்போ நம்ம சொல்றோம். அதோட முக்கியம், படகோட்டி படத்துல ஒரு பாட்டு பாரு, ரொம்ப பிடிச்சது. மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். இதோட அர்த்தம் சில பேருக்கு தான் புரியும், சில பேருக்கு நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு உலகத்தில் கோட்டீஸ்வரர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க. நிறைய பொருள் இருக்கும், கொடுக்கிறதுக்கு மனசு இருக்காது. இன்றைய தலைவரை புரிந்து கொள்ள வேண்டும். நான் திரும்ப சொல்றேன், மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். அதுதான் முக்கியம். எதுக்காக சொல்றேன்னா, இன்று எல்லா மதத்திலையும் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாத்தையும் சொல்றது கீப் ஷேரிங். கடவுள் நம்மளுக்கு கொடுப்பதே மற்றவங்களுக்கு கொடுக்கத்தான். அது அறிவாகட்டும், பணமாகட்டும், அன்பாகட்டும், ஆசையாகட்டும். அதே சொன்னார் எம்ஜிஆர், அதெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனக்கு போக்கு இன்ட்ரெஸ்டிங் அதிகமாக. அது ரொம்ப எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். கருணை இருந்தால் வல்லலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இது மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இங்க தலைவராக போற நிறைய பேர் உட்கார்ந்து அங்கேயே வெள்ள வேஷ்டி வெள்ள கட்டும் மட்டும் தலைவர் இல்லை, சிஇஓ தலைவர் தான். நீங்க தலைவராக போறீங்க. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இதுதான் நீங்க மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுக்குற கம்பெனியில சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வேணும். அதெல்லாம் அன்னைக்கே சொல்றாரு. அவர் எங்கே படியில, காலேஜ் படியில, ஸ்கூல் படியில, எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கையில் அனுபவப்பட்டது. இப்படிதான் அவர் தலைவர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் அவருடைய பாடல்கள். நிறைய நான் நிகழ்வுகளை கேள்விப்பட்டிருக்கேன். எங்க பெரியவங்கலாம் நான் பேசுவேன். ஐயா செலிம் சார் போட்டு பேசுவேன். உடனே 2 நாள் கூட போட்டு பேசுறேன். இவங்க யாராவது வந்து எம்ஜிஆர் பார்த்து பார்க்கனாலும் அவங்களுக்கு நான் பேசுறேன். பிச்சாடி ஐஏஎஸ் கிட்ட பேசுவேன். யாராவது அவங்க பேசுறேன், ஒரு ஆள் என்ன குட்டி குட்டி கதையை சொல்லுங்க அப்படின்னு அப்பப்போ எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க. கவிஞர் கண்ணதாசன் வாழ்க்கையில் மறக்க முடியாத பேர். கவிஞர் கண்ணதாசன், டிஎம்எஸ், எம்ஜிஆர் மூவர் கூட்டணி, சிறப்பான கூட்டணி. ஆனா கவிஞர் கொஞ்சம் வாய் அதிகம், கொஞ்சம் மனக்கசப்பாயிருக்கு எம்ஜிஆர் அவர்கள். அதுல வந்து நாடோடி மன்னன் படத்துல சொல்றாரு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படம் இருக்கிறேன், இந்த படம் ஓடனா நான் மன்னன், ஓடனா நாடோடின்றார். ரொம்ப கஷ்டப்படுறாரு, இவர் லேட்டா வர்றாரு. அது 8 மணிக்கு எல்லாரும் ஸ்டூடியோ வந்துடும். இது மட்டும் 12 ரொம்ப லேட் ஆகும். தெரியும் கவிஞரை பழக்கப்படுத்த எல்லாருக்கும் தெரியும். ஊரில் எல்லா கட்டப்பழக்கமும் உண்டு. காலையில் 12 தான் வர்றாரு. வந்தவொடனே தலைவர் போய் தலைவர் மகேஷ் லேட் ஆயிடுச்சுன்றார். அதுக்குள்ள பட்டுக்கொட்டையார் உள்ள இருக்கிறார். அந்த பாட்டு எழுதிட்டாரு. என்ன பாட்டு தெரியுங்களா? தூங்காதே தம்பி தூங்காதே, அந்த பாட்டு.
சங்கத்தியாக அதோடு அவர் இருந்தது. அப்பதான் இவரால் தான் வாரி உள்ள வர்றார். டிஎம்எஸ் மனக்கசனால எஸ்டிடி உள்ள வர்றார். அப்ப கலைஞருக்கும் அவருக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு. அப்படியே மேடையில் பேச ஆரம்பிச்சார். எங்கே பேசுறாரு எல்லாம் முடிந்தது. 77 முதலமைச்சர் ஆயிடுறாரு. ஒரு நாள் வந்து தலைவர் வந்து கண்ணதாசன் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணிட்டு நான் பேசுறது மட்டும் கேட்டுக்கோ, சம்மந்தன்ற வார்த்தைக்காக எதுவும் பேசக்கூடாது, சொல்லுங்க அப்படின்னு. நான் உன்னை அரசவை கவிஞராக நியமிக்கின்றேன். சம்மதம் இந்த வார்த்தையோட எதுவும் சொல்லணும். சம்மதம் சொல்லிடுறாரு. ரொம்ப கௌரவமாக எடுத்திருக்காரு. 1981 ஆண்டு 3ஆம் தேதி கடைசி கண்ணே கலைமானி அந்த பாட்டு எழுதிட்டு அமெரிக்கா போறாரு. அமெரிக்காவில் போய் இறந்துறாரு. இறந்த உடனே தலைவருக்கு செய்தி வருது. முழு செலவை ஏற்றுக்கொண்டு அரசு மரியாதையுடன் ஏர்போர்ட்டுக்கே அவருடைய டெட் ரிசீவ் பண்றாரு. அரசு மரியாதையுடன் எல்லாம் நடக்குது. இறுதி ஒரு வண்டியில் ஏற்கிறார். இவர் வந்து முதல்ல வேஷ்டி மறைச்சிக்கிட்டு அந்த வண்டியில் ஏறுறாரு. ஏறி கவிஞரோட தலை எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஸ்டூல் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, தன்னை சண்டை போட்டவரை திட்டியவர் அவருக்கு அந்த மரியாதை செய்யறாருன்னா என்ன? என்னை திட்டியவனுக்கும் நான் மரியாதை கொடுக்க வேண்டும். அவருடைய திறமைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அவருடைய தமிழுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் எது சொல்றேன்னா இதோட பொருள், ஒரு விஷயத்துக்கு ஒரு பொருள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா என்டிஆர் ராமராவ், எம்ஜிஆர் அண்ணா தான் கூப்பிடுவாரு. எம்ஜிஆர் பார்த்து தான் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பிடித்தார் ராமராவ். அவரிடம் பேசி 1980 ஆண்டு தெலுங்கு கங்கா திட்டத்தை எடுத்துவார். சென்னைக்கு நீ தண்ணீர் வர்றது காரணமே தெலுங்கு கங்கா திட்டம் தான். அடுத்தது காவேரி. உங்களுக்கு தெரியும், காவேரினாலே பிரச்சனை தான். திடீர்னு ஒரு நாள் பெங்களூர் போறார். இவர் வந்து முன்னாள் செக்ரட்டரிலாம் பேசுறாரு. என்ன பிரச்சனைனா தெலுங்கு கங்காலையும் தண்ணி விடணும், காவேரியிலையும் தண்ணி வேணும்ன்றாங்க. பேசாம தூங்கிடுறாரு. மறுநாள் கார் எடுத்துன்னு பெங்களூர் போயிடுறாரு. யாருக்கும் தெரியாது. போய் குண்டுராவ் சிஎம் வீட்டு காரணிக்கு செக்ரட்டரி ஃபோன் பண்ணி அந்த செக்ரட்டரி பேசுறாங்க. தமிழ் முதல்வர் பார்க்கணும். அவங்க என்ன ஒரு அப்பாயின்மெண்ட் எதுவும் வந்து நிற்கிறீங்க. உடனே குண்டுராவ் எம்ஜிஆர் வெளியே நிற்கிறார். உள்ள வர சொல்றேன். உள்ள வரவுடனே காலையில சிற்றுண்டி அவங்க குண்டுராவ் மனைவி பரிமாறா 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டே இருக்காங்க. எம்ஜிஆருக்கு கொஞ்சம் விக்கல் வருது. உடனே குண்டுராவ் மனைவி தண்ணி இல்லைன்னு இதுக்காக தான் நான் வந்தேன். ஒரே வார்த்தை, இந்த தண்ணிக்காக தான் அங்க வந்தேன். உடனே மறுநாள் தண்ணி திறக்கப்பட்டது. அவங்க யாருக்கும் நட்பு கோட்டு போல நட்பு, அண்டை மாநிலங்கள் நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப். சென்ட்ரோட சண்டை போடல, மற்ற ஸ்டேட்டோட சண்டை போடல, நேரா போனா வாங்கிட்டு வந்தார். அந்த காலேஜ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி சொல்றேன். அவருக்கும் மக்களுக்குள்ள தொடர்பு. ராமாவரத்துக்கு தினமும் லெட்டர் வரும், நிறைய லெட்டர் வரும். அப்படியே பார்க்குற பிச்சனை சார் என்று சொல்றார். நான் சம்பர் சார் எல்லா செக்ரட்டரியும் நான் போய் பேசுவேன். அப்பவே இதெல்லாம் வந்து குட்டி கதை சொல்லுவாங்க. சொல்லும் போது பார்த்துட்டே இருந்தாலும் ஒரு அழுக்கான ஒரு கவர் இருந்தான். அந்த கவர் எடுத்து பேக் வச்சுட்டான். முடிஞ்சிடுச்சு. 1 மாசம் ஆயிடுச்சு. திடீர்னு ராமாவரத்து வந்து தலைமை செயலகத்துக்கு கார் போகுது. காரை திருப்புன்றார். கோரம்பாக்கம் பிரிட்ஜ் ஆயிடுது. போலீஸ் வைரஸ் சொல்றாங்க. எங்க போகுது, எங்க போற கார போகுது. ஒரு சிறிய திருமண மண்டபம் அங்க போறேன்னு சொல்றாரு. போலீஸ் போய் நிற்கிறான். ஒரு முதல்வர் 10 நிமிஷம் வராது, யாருக்கும் புரியல. அந்த திருமணத்தை போய் இறந்தாரு. ஒரு பணம் அவரே எப்பவுமே 5 லட்சம் கொடுக்க மாட்டார். 50,000 1 லட்சம் இங்க இருந்தா தெரியும். ஒரு கவலை தெரியாம கொடுத்துட்டு வந்தாரு. அங்க இருக்கிற போலீஸ் ஒன்றும் புரியல, கட்சிக்காரங்க ஒன்றும் புரியல. போயிட்டு வந்த பிறகு அந்த கல்யாணத்துக்கு யார் நடத்தினாலும் போய் கேட்கிறாங்க. யாருன்னா கோரம்பாக்கம் ராம் தியேட்டர்ல பிளாட்ஃபார்ம்ல செக்கல் தைக்கும் தொழிலாளி காவலர். அவங்க கேட்கறாங்க, அவங்க என்ன பண்ண தெரியுமான்னு கேட்கிறாங்க. இல்ல, எப்படி வந்தாருன்னா அவருக்கும் புரியல. அப்புறம் செக்ரட்டரி சொல்றாருன்னா அந்த கவர் அழுக்கான கவர், அந்த கவர் எழுதுறா, என் முதல் திருமண பத்திரிகை என் குலதெய்வத்துக்கு அனுப்புகிறேன். எதுவும் இல்லை, என் முதல் வீட்டு பத்திரிகை குலதெய்வத்துக்கு அனுப்புறேன்னு வந்து போறாரு. அது தெய்வம். இது வந்து மக்களை அவர் எவ்வளவு மதித்தார் அப்படிங்கிறது உதாரணம். இதெல்லாம் பொருளுக்கு ஒரு பொருள் எடுக்கணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். அடுத்த நிகழ்வு வந்து அவர் வந்து சினிமா நடிகர்களப்போ காலையில் விழுப்புரம் போயிட்டு வர ரயில்வே கார் நிற்கிறது. அங்க ஒரு பார்ட்டி வந்து குறுக்கு வைக்கிறது.
இவர் போய் முறுக்கு வாங்குறாரு. இவர்கிட்ட 100 ரூபாய் சில்லறை இல்லை. சரின்னு 100 ரூபாய் கொடுக்குறேன். அந்த மாதிரி சில்லறை கொடுக்குது, வேண்டாம் நீ வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அதோட அந்த நிகழ்வு முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு படம் எடுக்கிறாரு. எல்லாருக்கும் சினிமா ஒரு ஆசை, டைரக்ஷன் படம்னு ஒரு ஆசை. படம் எடுக்கும்போது தான் டைரக்டர் ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஆனால் படம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாரு. செய்தியெல்லாம் வருது, அவர் சொத்தெல்லாம் விற்கிறதா. அப்போ ஒரு மணி ஆர்டர் வருது இவருக்கு விழுப்புரம் இருந்து. 100 ரூபாய் மணி ஆர்டர் வருது. யாரு? முறுக்கு வித்த பாட்டி அந்த 100 ரூபாய் வந்து 8வது மண்டலத்தையே தானம் பண்றாங்க. உலகத்துக்கு 7 வருடத்துக்கு அப்புறம் அந்த 8வது மண்டலத்தையே தானம் பண்றாங்கன்னா மக்கள் அவரை எவ்வளவு விரும்பினாங்கன்னு பாருங்க. இதுக்காக சொல்லப்படும். அண்ணா அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லை, அவருக்கு கேன்சர் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சவங்க கூட சொல்ல வேணாம் எல்லாரும் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, மக்கள் என்ன நம்பி ஓட்டு போட்டாங்க, என்னுடைய உடல்நிலை மக்களுக்கு தெரியும் என்று நான் சொன்னேன். என்னுடைய ஆக்சுவலி என்ன மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா போறாரு. போயிட்டு வந்த பிறகு சட்டசபை கேள்வி கேட்கிறாங்க. காங்கிரஸ் உறுப்பினர் கேள்வி கேட்கிறாங்க, எவ்வளவு செலவாச்சு, யார் செலவழித்தது, அரசாங்கத்தில் எப்படி ஒரு செய்ய முடியும் அமெரிக்காவுக்கு. அப்படி முதல்வர் அதுக்காக எங்க பதில் சொல்ல, நாளை சொல்றேன் உட்கார்ந்து. மறுநாள் திருப்பி அதே கேள்வி கேட்கிறாங்க. முதல்வர் ஏன் சொல்லவில்லை, ஏதோ மறைக்கிறார்கள் அப்படின்றாங்க. நான் இன்னைக்கு பதில் சொல்றேன், கேட்டிருக்கேன். என்னுடைய முழு செலவையும் இங்க இருக்கிற சட்டமன்ற முடிவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஏற்றுக்கொண்டார். அதை நான் ஏன் சொல்லவில்லை என்றால், நேற்று அவர் சட்டசபை மக்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க வந்து ஒரு வேளை சாப்பாடு போடாத எவ்வளவு விளம்பரம் பண்றோம் தெரியும். ஒரு கைக்கு கொடுப்பது மற்ற கைக்கு தெரிவிக்கக்கூடாதுன்னு கொடுத்தவர் புரட்சித்தார். இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வந்து மற்றவங்க ஹெல்ப் பண்ணணும், அது மற்ற தெரியாம பண்ணணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஒரு ஒட்டுல நான் பொருள் சொல்றேன். அடுத்தது அவர் வந்து ஒரு மீட்டிங்க்கு போறாரு. மீட்டிங் போனவுடனே மீட்டிங் முடிஞ்சு பொதுக்கூட்டம் முடிஞ்ச பிறகு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் கூட்டம் அலம்போது மேடையில் அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரி ஒன்றும் புரியல, என்ன அலம்போது, எதுக்கு இவ்வளவு அடிக்கடி நடக்குது, லட்டி சார் நடக்குது, என்னன்னு யாருக்கும் புரியல. அப்புறம் அந்த போலீஸ் அதிகாரி போறாரு. எதுக்கு தான் தலைவர் தான் கிளம்பிட்டாரு, என்ன கூட்டம் ஒண்ணு இல்லை, தலைவர் அந்த கூட்டத்தில் இருக்கும் ஒரு சோடா குடிச்சாரு, அந்த பாதி சோடா அந்த சோடா எனக்கு வேணும் அவ்வளவு கூட்டாங்க. மக்கள் வந்து கோயில பிரசாதம் சாப்பிட்ற மாதிரி. அப்புறம் போலீஸ் ரொம்ப நல்லா பண்ணார். அந்த சோடா எடுத்து ஒரு அண்டா நிறைய தண்ணியை போட்டு ஊற்றிட்டார். எல்லாரும் கூட அப்படின்ட்டார், பிரசாதம் தான் எடுத்துங்க அப்படின்ட்டார். எதுக்காக சொல்றேன்னா, மக்கள் எவ்வளவு அவர் விரும்பினாங்க. உதவி செய்தது அவர் கேள்வி வரைக்கும் அதுக்கு மீண்டும் யாரும் கிடையாது. இலங்கை தமிழர்கள் அதிகம் செய்தவர் புரட்சித்தலைவர் தான். எல்டிடி பிரபாகரன் அவர்கள் அழைத்து பெரும் பொருளுதவி செய்தார். அவர் 1987ஆம் ஆண்டு இறந்த போது தமிழ்நாட்டு பத்திரிகையில் முழு பக்க விளம்பரம் கொடுத்தார். எல்டிடி பிரபாகரன் நான் செய்ய இன்னும் ஞாபகம் இருக்கிறது. வேற யாருக்காக விளம்பரம் கொடுக்கவில்லை, புரட்சி தலைவர் தான் வருகிறோம் என்று விளம்பரம் தந்தார். எதுக்காக சொல்றா, தமிழர்களுடைய ஈடுபாடு நேர்மைக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். ஒருமுறை செங்கல்பட்டு வந்துருக்காரு, கார் நல்ல மழை, ஒரு மரத்தடியில ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் நிற்கிறார். இவர் நிறுத்த சொல்றார். அப்ப முதல்வர் இல்லை, இவர் நடிகர், திமுக ஆட்சி நடிகர். நிறுத்தி அந்த கான்ஸ்டபிள் காரில் இறங்கின்றார். அவர் யாரோட கார்னு கேட்கிறாங்க. ரொம்ப நேர்மையான கான்ஸ்டபிள். இவர் கண்ணாடி எடுத்து நான் தான் ஓ நீங்களா அப்படின்னு வந்து உட்காருங்க, நான் வரமாட்டேன், எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை, நான் ஒரு போலீஸ், நான் ஒரு கான்ஸ்டபிள் தான், ஆனா நான் ஒருத்தருக்கு ஒரு பைசா வாங்கிட்டேன்னா நாளைக்கு நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க, வரமாட்டேன். 2 தடவை கேட்கிறாரு. சரி எந்த ஸ்டேஷன் சொல்லுன்னு கேட்கிறாரு. என்ன மாத்த போறீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் பேர் சொல்லுவார். முடிஞ்சிச்சு. மறுநாள் வந்து செங்கல்பட்டு ஸ்டேஷன் போன் வருது. இன்ஸ்பெக்டர் போன் எடுக்கிறார். எம்ஜிஆர் ஸ்டேஷன் அதாவது ஃபோன் பண்ணி யார் அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு கான்ஸ்டபிள் என்ன தப்பு பண்ணிட்டாங்க. இல்ல எனக்கு நான் கூப்பிட்டு வரமாட்டேன், இல்ல அவர் வந்து லூசு அப்படிதான் குறைக்க தெரியாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஏன்னா ரொம்ப ஒரு பைசா கூட வாங்க மாட்டோம், டீ கூட குடிக்க மாட்டான், ஆனா இன்னைக்கு அவர் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது காசு தான் அழகான அப்படிங்கிறார். அப்படி எனக்கு போன் வச்சுட்டு மறுநாள் ஒரு கட்டு பணம் வருது. யாருமே தெரியாதவர். நேர்மையானவர்களை பாதுகாக்க வேண்டும், அதுதான் அது மாதிரி தான் வேணும்ன்றதுதான் அவருடைய எண்ணம். அதெல்லாம் மரியாதை கொடுத்தார். இது என்னோட தந்தை என்று சொன்னது. அவர் சொன்ன நான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு தடவை அவரும் எம்ஜிஆர் வந்து அகாஷக்கார மேலே போய் கிளாஸ் போகும்போது இவர் அகாஷிக்கு பண்ணாங்க, முதல்வர் ஃபோன் வச்சார்.
லைனா கான்ஸ்டபிள் விஷ் பண்ணிட்டு வராங்க, திருப்பி வந்து தலையை விஷ் பண்றான். இவர் கேட்டுட்டாரு, ஏங்க நீங்க விஷ் பண்றது அவர் தெரியுமா, புரியல சொல்லுங்க விஷ் பண்றேன். அவன் மரியாதை கொடுத்தான், அவர் திருப்பி மரியாதை அவன் சிறியவனோ பெரியவனோ அவங்க வணக்கம் சொல்றாங்க, நீ திருப்பி வணக்கம் சொல்லு. நீ வணக்கம் சொல்ற அவன் தெரியணும்னு அவசியம் இல்லை, உன் மனசுக்கு இல்லை. அன்னைக்கு சொன்ன கொடுத்த இன்னைக்கு ஃபாலோ பண்ண யாரு வந்து அதை திரும்பி பண்ணுவோம். ஏன்னா அது வந்து இன்னைக்கு மக்களுக்கு வந்து வணக்கம் சொல்றதே பெரிய விஷயமா இருக்கு. அவருக்கு வந்து வணிகத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் அக்ரி அடுத்த பொருள். ஒரு முறை அறிஞர் அண்ணா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்காக காரில் சென்று கொண்டிருக்கிறார். அவர் உதவியாளர் ஓட்டுநர். அண்ணா அவருக்கு கொடி போட பழக்கம் உண்டு. ஒரு நிலத்தின் ஓரம் நின்று கொடியை போட்டுக் கொண்டிருக்கிறார். அங்கு நிலத்தில் வேலை செய்த பெண்கள்லாம் ஓடி வருகிறார்கள், கொடியை பார்க்கிறார்கள், கால் கொடியை எட்டி பார்க்கிறார்கள், திரும்பி வருகிறார். அண்ணா ஒன்றும் புரியுது. அந்த பெண்களை அழைத்து கேட்கின்றார், எதுக்குமா வந்தீங்க போனீங்க? எம்ஜிஆர் கொடி பார்த்து எம்ஜிஆர் நினைச்சு வந்தோம் அப்படின்றார். பிராண்டிங், இதுதான் உங்க ஸ்கூல்ல சொல்லி தராங்க. பிராண்டிங், லோகோ. அந்த பிராண்டிங் எவ்வளவு நல்லா பண்ணாரு. கருப்பு சிவப்பையும் கனெக்ட் பண்ணிட்டார். நீங்க ஒரு வருஷமா தான் கருப்பு சிவப்பு எங்க ஒரு கொலையில இருக்கும், நேஷனல் இருக்கும், கொடியில இருந்து கோரத்தில் கூட இருக்கும். பிராண்டிங். அண்ணா ஒரு பிராண்டு, கலர் ஒரு பிராண்டு. இதுதான் பிராண்டிங். அவர் எப்பவுமே 7 தான் வந்தது. 1970 அவர் பிறந்தது. 1947 அவர் முதல் நாயகனா நடித்தது. 1967 அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆனது. 1977 அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனது. 1987 அவர் மறைந்தார். அவர் வந்து 30 தாண்டவர். எப்படின்னா 3 பேர் எப்படின்னா 1970 முதல் பேரடி, 1967 முன்னெடுப்பார். எம்ஆர் ராதா சுத்த பிறகு கடைசி நாள் வரை முன்னோர்களாக இருந்தார். அன்னைக்கு அவர் குரல் 4. அதாவது பிரச்சாரத்துக்கே போகாம ஜெயிச்ச முதல் எம்எல்ஏ எம்எல்ஏ அவர் தான். ஆனா 1984 உடல்நிலை பட்டு யூஎஸ் போறாரு. நியூயார்க் ப்ரூக்லின் யூனிவர்சிட்டியில ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில இருக்கார். அந்த வீடு எனக்கு ஊர் பண்ண தெரியும். அந்த கனி குரல் வளர்பிடிச்சான். உங்களுக்கு எவ்வளவு பேர் வளர்பிடிச்சான்னு தெரியல. அந்த குரல் கேளு. அதை கேட்கறது எனக்கு எம்ஜிஆர் வந்து தொப்பி கண்ணாடி எல்லாம் யாரும் பார்த்தது கிடையாது. அந்த ஒரு வீடியோவில் மட்டும்தான் இருக்கும். அதுல பார்க்கும்போது அப்பன்னு சொன்னாங்க, அவர் இறந்துட்டாரு, ஐசியூல வச்சிருக்காங்க. இன்னொரு சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் தி வேர்ல்ட் 1984. யூரோ ஐடிங்கிறது ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணது 1984 தான். அந்த ஒரு வீடியோல சிஎம் ஆனார், வேற எதுவுமே கிடையாது. அது அந்த ஐடியாஸ் பாருங்க. நீ பேசணும்னு சொன்னாங்க, சத்ருவ கண்ட சரித்திர நாயகன். என்னன்னா அவரு சாப்பாடு என்எஸ் கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும். என்எஸ் கிருஷ்ணன் கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்படிப்பட்ட வசதியான அவர் என்எஸ் கிருஷ்ணன். அவர் யாருக்கும் உதவி கேட்க மாட்டார், இறங்கி வந்து பேச மாட்டார். அந்த காலத்தால் தான் அவருக்கு தெரியும். ஆனால் அவருடைய குடும்ப குழந்தைங்களுக்கு பணம் இல்லை, திருமணம் தலைவர் தான் போறாரு. அவருடைய யார் ஒத்துக்க மாட்டாங்க, அவர் தூங்கிட்டு கல்யாண இடையில பணத்தை வச்சுட்டு வர்றாரு. மறுநாள் கேட்கிறாரு, எம்ஜிஆர் வந்திருந்தா அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி நடந்துச்சு? என் குரூப் வந்து என் தலையில பணம் வைக்கிறது எவ்வளவு தெரியும் இருக்கிறார். அப்ப நடந்தது. அப்புறம் சொல்றாரு, எம்ஜிஆர் சொல்றாரு, நான் சாப்பாட்டுக்கு இல்லாம இருந்தேன், நான் எங்க அண்ணனும். எங்க அம்மா வந்து அரிசி இல்லை வீட்டுல, நீங்க தான் எனக்கு ஒரு படி அரிசி எடுத்து கொடுத்தீங்க, வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன், எவன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாது. சத்து
செப்பல் வெட்டம். அவருடைய செக்ரட்டரி பேசியிருந்தாரு. ஒரு நாள் காரில் போனாராம். பின்னாடி எவ்வளோ பேர் செப்பல் போடாத பாருங்க, எதுக்கு தலைவர் இல்லை எண்ணிட்டு வராங்க சேலத்தில் எண்ணிக்கை வந்துருக்காரு. அவன் போய் நீ பின்னாடி காரவா 60% செப்பல் போடலாம். அந்த வீட்டில் போய் அந்த அடுத்த நிகழ்ச்சி போகிறது ஒரு ஸ்கீம் வரும். எல்லாருக்கும் காலை செப்பல் இல்லாதவங்க செப்பல் போடணும். தனக்கு என்னென்ன கிடைக்கும் மற்றவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற விஷயம் தான் எல்லாத்தோட முக்கியமான விஷயம். அவர் முதல்வர் ஆன பிறகு ஒரு செட் நேரம் ஆனதில்லை. எந்த கேஸும் இல்லாமல் மறைந்த ஒரே தலைவர் தான். இது எதுக்காக சொல்றேன்னா, டிரான்ஸ்பர் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுதான் நீங்க சொல்றாங்க. ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணா உடனே வந்து ஓரியன்டேஷன் கொடுக்குறாங்க. என்ன ஓரியன்டேஷன்? நீ கிளீனாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். அதுதான் நீங்க சேர்த்து டிரான்ஸ்பர் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். 1982 வந்து என்னோட தந்தைக்கு வந்து பப்ளிக் பஸ்ஸில் வர கவர்மெண்ட் பஸ்ஸில் வரணும். ஆக்சிடென்ட் ஆகி எம்எல்ஏ கண்ணத்தில் இருக்கார். நான் ஸ்கூலுக்கு போகிறேன், உடம்பு ஸ்கூலுக்கு போகிறேன். அப்போ வந்து எங்கள் அம்மா பாட்டி சொல்கிறாங்க, எம்ஜிஆர் சும்மா கண்ணாடிமா நான் உடம்பு சொல்லி லீவ் போட்டுக்கிறேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இல்லை வந்து பாருங்க, அந்த ஜனத்தை வந்து பாருங்க, சூரியனை வெளியில் பார்க்குற மாதிரி இருக்கு. தலைவர் உட்காந்து இருக்காரு. என்ன கால வேஷ்டி தந்து பாருங்க. ஒரு முதல்வர் வந்து ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு வந்து நடப்பதா அதெல்லாம் நடக்குமா? அந்த சீன் எனக்கு எப்போ திருப்பி ஞாபகம் வந்துச்சுன்னா, இப்போ பாகுபலி ஒரு படம் வந்து அதில் வந்து சத்யராஜ் பேட்டி கொடுக்குறாரு. அந்த ஒரு சீன் வரும். பாகுபலியை போய் சத்யராஜ் கட்டுற ஒரு சீன் வரும். திடீர்னு அவர் திரும்ப பாகுபலியும் அப்படியே உட்காந்துருக்காரு. அப்போ வந்து டைரக்டர் கேட்டார், அது எப்படி நடக்குது? திடீர்னு ஊரில் இன்னைக்கு எம்ஜிஆர் போனால் எப்படி ஃபேஸ் ரியாக்ஷனோ அப்படி இருக்கணும்னு சொன்னார். நீங்கள் அதை போய் பாருங்க, சத்யராஜோட ஃபேஸ் ரியாக்ஷன். திடீர்னு இப்படியோ எம்ஜிஆர் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு ரியாக்ஷன். அது மாதிரி ஒரு ரியாக்ஷன், வாழ்க்கை மறக்க முடியாத ரியாக்ஷன். அவரை பொறுத்த வரைக்கும் ஏழை மாணவர்களுக்கு உதவும். அவர் வந்து ஒரு 7-8 பேரை செலக்ட் பண்ணார். அதில் வேண்டாம் ஒருத்தர், அதில் 7-8 கல்விகள் கொடுக்குறார். எதுக்காகனா இவர்கள் 1000 குடும்பங்களை உருவாக்குவார், லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்குவார். அவரால் தான் இன்னைக்கு 500 கல்லூரி இருக்கு. வருஷத்துக்கு 1.5 லட்சம் இன்ஜினியர் வரும். அதனால இவர் ஐடி பார்க், இது ஓஎம்ஆர் எல்லாம் வந்தது காரணம் அவர்தான். ஐடி பார்க் வந்ததே காரணம் அவர் தான். அதுக்காக தான் ஒரே ஒரு எல்லாம் விஐடியில இல்லாத வசதிகள் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அவர் போட்ட விதை. ஆனால் விதைத்த தலைவனின் கால் இந்த மண்ணில் பட வேண்டும். அதுதான் ஒரே துறை, ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே எம்ஜிஆர் தான். ஆனால் அவர் கால் இந்த மண்ணில் பட வேண்டும். அதற்காக தான் உள்ள நுழையும் போது எல்லாரும் கையா செய்யணும், எம்ஜிஆர் செய்வது தேவையில்லை. கடைசியா ஒரே ஒரு அவரை பத்தி, ஆண்ட போதும் தலைகணம் இல்லாதவர், மாண்ட போதும் மடிகணம் இல்லாத ஒரே தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்றும் அவர் புகழை பாடுவோம். இந்த அரங்கத்திலிருந்து மாணவர்கள் வெளியே செல்லும் போது நான் சொன்ன ஒரு கருத்து உங்க மனசுல போனா, நான் பெருசா ஆசைப்படுறேன், ஒரே ஒரு கருத்து உங்க மனசுல போனா நீங்கள் அனைவரும் முன்னேறுவது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். தனக்காக ஒரு சென்ட் இடம் கூட வாங்காத புரட்சி தலைவர் தான் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு 1000 ஏக்கர் நிலத்தை வழங்கிய வள்ளல் என்பது வரலாறு இங்கு நினைவு கூட கலவைப்பட்டுள்ளது. நன்றி. முன்னாள் அமைச்சர் திருவாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நேர்ந்தவர்கள் பொன்னாடை போட்டி சிறப்பிக்கின்றார். உங்களுக்கு அரங்கத்தில் பல்கலைக்கழகத்தின் மெய்தரும் பேரறிஞர் அண்ணா தேர்ந்தெடுத்த முத்து என இனிய பெறா சகோதரர் கல்வி டாக்டர் கோ விஸ்வநாதன் அவர்களே வணக்கம். புரட்சி தலைவர் தலைவரின் 3 அமைச்சரவையிலும் பணியாற்றிய எனது இனிய நண்பர் மதிப்பிற்குரிய புறமேன் அவர்களே, எனக்கு வயது 99 ஆகிறது.
தாய்மார்களே, இணைய சகோதரர்களே, அகில உலக புகழ் பிடிஐ பிஎஸ்சி கல்வி கல்வி கூடத்தில் போக்கிய பெருமக்களே மற்றும் ஒரு மாணவர்களே, ஆசிரியர்களே, உடைய நண்பர்களே, வணக்கம். அண்ணா என்ற 3 எழுத்து தலைவன் இணையதளி எம்ஜிஆர் அவர்கள் இன்று இந்த விழாவில் என் உலகாவில் சிறந்து விளங்கிய வீட்டிலே என்ற 3 எழுத்து பல்கலைக்கழகம் அவருக்கு நினைவு சொற்பொழிவு நடத்த வாய்ப்பு என்னை எனக்கு அனுப்பியதற்கு நான் முன்னிறுத்தியிருக்கிறேன். மாபெரும் மனித புகழை காலை பல்கலைக்கழகம் நடத்தும் பெரியோர்களே, பெரிய ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் வேறு யாருக்கும் பாரத ரத்னா என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. எம்ஜிஆருக்குத்தான் அந்த பாரத ரத்னா என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, எம்ஜிஆர் என்றால் 3 தடவை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தவர். அது மாத்திரமல்ல, 3 தடவை தமிழ்நாட்டிற்கு அவர் முதலமைச்சராக வருகிறது. தேர்தல் மூலம்தான் வருவேன் என்று சொல்லி ஒரு தடவை அவர் யாருமே இங்கே எம்ஜிஆருக்காக வந்து தேர்தல் அதிகாரிகள் வந்து மனு கொடுக்காமல் மதிக்கும் அமைதியாகவே இருந்து கொண்டு அவர் ஜெயித்து வருகிறார். இது மறுவாழை யாரும் ஜெயிக்கவில்லை. ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்த பொழுது அவர் கடைப்பிடித்த கொள்கை அறிஞர் அண்ணாவால் கையெழுத்தப்பட்ட கொள்கை. வேறு அண்ணா அவர்கள் தனக்கு உதவி செய்த சர்க்கார் பணத்துக்கு நாங்களே என்னுடைய கட்சிக்காரர்களே அந்த செலவை ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னார். அதேபோல் தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒருவர்தான் தன்னுடைய மருத்துவத்திற்கு ஏற்பட்ட செலவை கட்சிக்காரர் ஏற்க வேண்டும் என்று நானும் சேர்ந்து அமைச்சராக இருந்த பொழுது என்னுடைய துறையும் சேர்ந்து தமிழ்நாடு சர்க்காருடைய பணியாளர்கள் சம்பளத்தை கொடுத்து அவர்கள் மருத்துவ செலவை கேட்டுக்கொண்டோம். அதுபோல சொல்லாமல் எந்த முதலமைச்சரும் புரட்சி தலைவர் மாதிரி தன்னுடைய காலுக்கு பெட்ரோல் போடுகிறது சர்க்கார் செலவு போடவில்லை. அது மாத்திரமல்ல, நொன்று அண்ணா அவர்கள் முதலமைச்சராக ஆனவுட வீட்டுக்கு நம்ம போய் பார்க்க போனேன். அப்போ அந்த அந்நிய அந்த அமைச்சருக்காக கொடுத்த பணித்துறை சர்க்கார் நாற்காலிகளெல்லாம் வந்து இறங்கி அதை பார்த்து இருந்த உடனே அண்ணா வந்து சொன்னார், இது நாற்காலி தனியாக தூக்குவேன், இந்த நாற்காலி என்னைக்கும் எடுத்து போய்விடுவார். எனவே தயவு செய்து இது மேல் ஆதரிக்கிறது என்று தன் வீட்டுக்கு வந்தவுடன் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அதே போல புரட்சி தலைவர் யாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதுவும் நமது பைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த பொன்னையன் அவருக்கு என்னால் தெரிஞ்சிருக்கும். அவர் என்னுடைய அலுவலகத்துக்கு என்னுடைய வீட்டுக்கு காவலாளி உள்பட சர்க்கார் செலவில்
யாரும் நினைக்கக்கூடாது. எனக்கு ஏற்கனவே என்னுடைய எனக்கு இருந்த ஸ்ட்ரென்த் மாஸ்டர்கள் மற்றும் காவல் இருந்தால் போதும் என்று சொல்லி அவர் சர்க்கார் ஆலையை வைத்துக் கொள்கிறேன். அதனால்தான் சார் அவருடைய சர்க்கார் தெரியாமல் இந்திரா காந்தி தோற்றத்தோடு அவர் நாட்டு ஊழியருக்கு கையெழுத்து வந்த வளர்ச்சி இந்திரா காந்தி இந்த காரணம் இல்லாமல் திமுகவுடைய சார்பில் தப்பு அதை பண்ணிட்டு பார்க்க சிரிச்சுக்கிட்டே எம்ஜிஆர் நல்லா பிடிக்க ஒரு கல் சொல்லி சொன்னார். அதுக்காக பயன்படுறாரு. அது மாத்திரம் இல்லை, படிச்சுட்டே படிக்கவே இல்லையாக அவரால் தமிழ்நாட்டில் கல்வி உயர்ந்தது வளர்ந்தது. கிராமத்தில் எஸ்எஸ்எல்சி வரையில் தான் இருக்கும். எம்ஜிஆர் அந்த பிற்பாடு தான் அந்த உத்தியோகங்கள் உயர்த்தார். இது தெரிஞ்சுக்க பிராமணர் மற்றும் பிராமணர்களிலே கிராம பார்க்கிறார்கள். அவர்கள் கிராமம் முடிவு 103 பேர். ஆனால் எம்ஜிஆர் அந்த பிற்பாடு நான் அவரை கேட்டுக்கொண்டு தயவுசெய்து இந்த கிராம உத்தியோகத்தை பேச்சை மாற்றுங்கள். யாரும் கைது சாமியில் வரலாம் என்று போது உடனே 21 கலப்பு மணியக்காரருடைய கட்டுரையில் மாற்றி சொன்னார். அவர்கள் கிராமங்களில் மக்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக கல்வி போராட்டி தமிழ்நாட்டில் அரசாங்கங்களை அதிகரிப்பதற்கு கஷ்டப்பட்டார். அவர் நான் இந்தியாவுக்கு வேண்டிய வேண்டும் என்ற வழியில் வெளியிட்டு அறிவிப்பில் விரும்புகிறேன். அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் தொழில் சம்பாதித்த பணத்தை ஏழைகளுக்கு போட்டு வாங்க வழக்கொட்டு வாங்க கண்ணனுக்கு பணம் கொடுத்தான். ஆனால் இதை பார்த்து அன்னைக்கு அண்ணா கூப்பிட்டு தலைமைக்கு போய் இந்த சொன்னது அவர் கம்மியாக எடுத்திருந்தார். அதே போல எல்லோரும் வந்திருக்க பெரியவர்கள் அவருக்கு வேண்டியவர்கள் எல்லோரும் உடன் பிறவா சகோதரர்கள் என்று எல்லோரும் வாயில் முன்னாக இருக்கும் என்று நீங்கள் இந்த சுதாகரன் அவர்கள் கூட்டிய விழாவின் நினைவாக முன்னிட்டு சேர வேண்டும். வருகிற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். விஸ்வநாதன் ஐயா அவர்களின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நான் இவ்விழாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. 1967 நான் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்டேன். அப்போது அண்ணா அவர்கள் எப்படியாவது நாகர்கோவில் தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினார். தொண்டர்களின் உதவியாலும் மற்றும் கடின உழைப்பாலும் வெற்றியும் கிட்டினோம். வெற்றிக்கு பின்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களை சந்திக்க சென்ற போது அனுமதி மறுக்கப்பட்டது. அதற்கு பின் சில போராட்டத்திற்கு பின்பு எம்ஜிஆரை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவர் எங்கள் 4 பேருக்கும் ஒரு அட்டையை காட்டினார். அதில் பதவி வந்தால் பணிவு வர வேண்டும் என்ற வாசகம் இடம்பெற்றிருந்தது.
உங்களை இந்த பதவிக்கு கொண்டு வந்தவர்களை மதிப்புடன் நடத்த வேண்டும் என்று பெரிய பாடத்தை அன்று எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் எம்ஜிஆருடன் எங்கள் குமரி மாவட்டத்தில் ஒரு ஸ்டேடியம் தேவை என்ற ஒரு கோரிக்கையை வைத்தேன். அப்போது டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் கமிட்டியில் செயலராக நான் இருந்ததாக இருந்தார். அந்த ஸ்டேடியம் தான் இப்பொழுது வரை நாகர்கோவிலில் அழகிற்கு வர்ணம் சேர்க்கும் ஒரு வகை உள்ளது. கட்சி உறுப்பினர் அல்லாத ஒரு சில மீனவ மக்கள் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்க சென்னைக்கு சென்று வந்தனர். எப்படியாவது புரட்சித் தலைவர் அவர்களை பார்க்க வேண்டும் என கட்டாயப்படுத்தினார்கள். நானும் தலைவரிடம் அனுமதி கேட்டபோது மாவட்ட செயலாளர்களை வேந்தர்கள் முன்னாடி போச்சு கௌரவிக்கின்றார். திருவாளர் அப்பு அவர்கள், அடுத்ததாக திருவாளர் TR முரளி அவர்கள். திருவாளர் அப்பு அவர்களை வேந்தர்கள் முன்னாடி போச்சு சிறப்பிக்கின்றார். அடுத்ததாக திருவாளர் சுகுமார் அவர்களை வேந்தர்கள் முன்னாடி போச்சு சிறப்பிக்கின்றார். அடுத்ததாக திருவாளர் வேலழகன் அவர்களை வேந்தர்கள் கொண்டாடி பற்றி சிறப்பிக்கின்றார். அடுத்ததாக திருவாளர் TR முரளி அவர்களை வேந்தர்கள் கொண்டாடி பற்றி சிறப்பிக்கின்றார். உங்களுக்காக புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய நினைவு சொற்பொழிவு நீ ஆலமரம் போல சிறந்து வாழ என்று அவருக்கு இந்த கதனை அணிவிக்கின்றேன். வாழ்த்துவதற்கு மீண்டும் உரைக்கு முன்பாக அமர்ந்து ஆட்சியர் நாராயணன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் பள்ளியுள்ள உயர்நிலைப் பள்ளி துவக்க வந்தபோது அவரிடம் வைத்த கோரிக்கை தான் இந்த விஐடி. இந்த விழாவில் கலந்து கொண்டு துவக்க உரையாற்றியிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நகரமன்ற தலைவர், திராவிட இயக்கத்திலேயே மூத்த உறுப்பினர் 99 அடைந்திருக்கின்ற சாமிநாதன் அவர்களே, எனக்கு பின்னாலே சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சரவையில் 1977, 80, 84 ஆகிய 3 அமைச்சர்கள் ஒரே அமைச்சர் திரு பொன்னையன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய சங்கர விஸ்வநாதன் அவர்களே, நோக்க உரையாற்றிய விஐடி துணைத் தலைவர் செல்வம் அவர்களே, நன்றி உரையாற்றிருக்கின்ற விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் காஞ்சனா பாஸ்கரன் அவர்களே, இந்த அருமையான விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, முன்னாள் அமைச்சர் திரு பாண்டுரங்கன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் திரு KC வீரமணி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு தமிழரசன் அவர்களே, திரு பார்த்திபன் அவர்களே, திருமதி சூரியகலா அவர்களே, திரு சுஜரத்னம் அவர்களே, திரு லோகநாதன் அவர்களே, மாவட்ட செயலாளர்களே, ஒன்றிய செயலாளர்களே, நகர செயலாளர்களே, எம்ஜிஆரின் ரத்தத்தில் ரத்தமான மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஏற்கனவே எடுத்து சொன்னதைப் போல இந்த நினைவு சொற்பொழிவு ஆண்டுதோறும் நடைபெறும். ஜனவரி மாதத்திலேயே நடைபெறும். இந்த ஆண்டு கொஞ்சம் தள்ளி போகிறது. இங்கே இந்த எவ்வாறு இது துவக்கப்பட்டது என்பதை
சொன்னார். அதில் முக்கியமான ஒரு அவர்தான் தமிழ்நாட்டுக்கு இந்த செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ் என்ற தத்துவத்தை, சுயநிதி கல்லூரிகள் என்ற தத்துவத்தை தமிழ்நாட்டுக்கே கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். 1983 பாலிடெக்னிக்களை கொடுத்தார்கள். 84 பொறியியல் கல்லூரிகள் கொடுக்கப்பட்டன. அப்படி அவர்கள் இருந்தபோது 1984 மொத்தம் அவர் அமெரிக்காவுக்கு போவதற்கு முன்னாலே 8 கல்லூரிகளை கொடுத்தார். அவருக்கு நேரடியாக தெரிந்த தொழிலதிபர்கள், பெரும் வணிகர்களை கொடுத்தார். ஒரே ஒரு கல்லூரி தான் அரசியல் ரீதியாக இருந்தது கொடுக்கப்பட்டது. அது வேலூர் பொறியியல் கல்லூரி. அப்பொழுது அவர் என்ன சொன்னார் என்பதை அன்றைக்கு அவர் பக்கத்தில் இருந்த அமைச்சராக இருந்த என்னுடைய நண்பர் S.R. ராதா, குழந்தை ராதா அவர்கள் எனக்கு சொன்னார்கள். 10-15 அப்ளிகேஷன்கள் வந்திருக்கின்றன நம் கட்சிக்காரர்களுக்கு. எல்லாரும் கொடுத்தா கெடுத்து விடுவார்களோ, பேரை கெடுத்து விடுவார்களோ பயம். ஆகவே விஸ்வநாதன் ஒரு ஆளுக்கு கொடுப்போம், ஒழுங்காக நடத்துவார் என்று சொல்லி கொடுத்ததை என்னுடைய மாநிலங்களிலிருந்தும் யூனியன் பிரதேசங்களிலும் மாணவர்கள் இருக்கிறார்கள். உலகத்தினுடைய 70 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளை சார்ந்தவர்களும் இங்கே இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு எல்லாம் காரணமே அவர்தான். எல்லா புகழும் இறைவனுக்கு இருந்தாலும் எல்லா புகழும் இந்தியாவுக்கு. அவர் வரவில்லை என்ற வருத்தம் இப்போதும் உண்டு. இன்றைக்கு எனக்கு அந்த வருத்தம் எனக்கு குறைந்திருக்கு. எம்ஜிஆர்களே வந்திருக்கிறனால் அவராலே உருவாக்கப்பட்டவர்கள், அவர் பின்னாலே செல்பவர்கள், அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் அவ்வளவு பேர் இங்கே வந்திருக்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி. இந்த எம்ஜிஆரை பற்றி நிறைய பேசலாம். கொஞ்சம் நான் மட்டும் பேசுகிறேன். அடுத்து எனக்கு என்னை விட அவரோடு நெருக்கமாக இருந்தவர் பொண்ணு. முதல் நான் கொஞ்சம் லேட்டாக தான் கட்சியில் சேர்ந்தேன். நான் திமுகவில் நாடாளுமன்ற குழுவின் துணைத் தலைவராக இருந்தேன். 75 தான் நான் ராஜினாமா செய்து ஒரு வாரத்தில் நம்ம கழித்து ஆரம்பம்னு சொன்னார். அது யாராவது வந்துருக்கானான்னு தெரியல. அவர் தான் வந்து எம்ஜிஆர் வர சொல்கிறாருன்னு சொன்னார். அதுக்கப்புறம் போய் பார்த்து கட்சியில் சேர்ந்தேன். அதனால் நான் கொஞ்சம் நேரம் போனாலும், ஆனால் அதே நேரத்தில் எப்படி நான் நடத்தப்பட்டேன் என்பதை இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீர்கள். இந்த அவருடைய கொள்கைகள் 72 கட்சி ஆரம்பித்தார். பல்வேறு பிரச்சனைகள் அதோடு நான் போக விரும்பவில்லை. நீங்கள் எதை வைத்து கட்சி ஆரம்பிக்கிறீர்கள், என்ன கொள்கைகள் என்ன என்று அவரிடத்தில் கேட்டபோது சொன்னால், எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து ஒரு கொள்கை வழியிலேயே அவைகளை வடித்து அண்ணாயிசம் என்று இதற்கு பெயரை கொடுத்தார். அது முக்கியமான ஒன்று மொழிக் கொள்கை. இன்றைக்கெல்லாம் அதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இருமொழியா, மும்மொழியா, எது கம்பல்சரியாக இருக்கணும், எது கட்டாயமாக சொல்லிக் பேசணும். அதில் அன்றைக்கு அவர்கள் சொன்னது, ஒரு மொழியின் முன்னேற்றம் மற்ற மொழிகளின் அழிவில் ஏற்படக்கூடாது. மொழியின் முன்னேற்றம் மக்கள் விருப்பமாக இருக்க வேண்டுமே தவிர சட்டத்தின் மூலம் கட்டாயப்படுத்தி உருவாக்க முடியாது என்பதுதான் அவர்கள் மொழிக் கொள்கையை பற்றி அன்றைக்கு 72 சொன்னார். 1963 ஒரு தெரியும். அப்பொழுது இந்த பிரச்சனை வந்து இந்தியன் அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் என்ற பெயராக ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. அந்த சட்டத்தில் அப்பொழுதே அந்த சட்டத்தை நிறைவேற்றிய பொழுது 15 ஆண்டுகளுக்கு பின்னாலே இந்தி மட்டும்தான் ஆட்சி மொழியாக இருக்கும் என்பதை மாற்றி ஆங்கிலமும் தொடர்ந்து ஆட்சி மொழியாக இருக்கும் என்று எழுதப்பட்ட சட்டத்தில் மற்றவர்களெல்லாம் என்ன படிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு
இந்த சட்டம் இந்தியா முழுவதுக்கும் பொருந்தும், ஆனால் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது என்று 63 எழுதியிருக்கிறார். It should be applicable to the entire country except Tamil Nadu என்பது 63 சட்டத்தில். அதே சட்டத்திற்கு விதிகள் கொண்டு வரப்பட்ட ரூல்ஸ் அது 1976 அந்த அபிஷியல் லாங்குவேஜஸ் ரூல்ஸ்லேயும் சொல்லப்பட்டிருப்பது it will extend to the whole of the country except Tamil Nadu. தமிழ்நாடு தவிர மற்றவர்களுக்கெல்லாம் பொருந்தும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1968 நான் நாடாளுமன்றத்தில் இருந்தபோது இந்த மொழிக் கொள்கையை பற்றி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் அவர்கள் சொன்னது, இந்தி பேசாத மாநிலங்களில் அவர்களுடைய மாநில மொழி ஆங்கிலம், இந்தி படிக்க வேண்டும். இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் அவருடைய தாய்மொழியான இந்தி, ஆங்கிலம், அதோடு ஒன் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ், preferably a southern language என்று போட்டார். அவர்கள் படிக்க வேண்டும். மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ் என்று போவதற்கு காரணம் சமஸ்கிருதம் படிக்கிறதுன்னு சொல்லி 3வது மொழிக்கு போய்விடக்கூடாது என்று ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை, திராவிட மொழியில் அவர்கள் போன்ற தென்னிந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று 68 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுவரை எந்த இந்தி பேசுகின்ற மாநிலத்திலும் தமிழோ, தெலுங்கோ, கன்னடமோ, மலையாளமோ படிப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் விரும்புகிறேன். மும்மொழி என்பது எல்லோருக்கும் அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு பகுதியில் இருப்பவர்கள் இருமொழியை படித்துவிட்டு இன்னொரு பகுதியில் இருக்கிற மாணவ மாணவர்கள் 3 மொழியை படிப்பார்கள். அவர்களுக்கு பளு அதிகமாகும், இவர்களுக்கு பளு குறைவாக இருக்கும். ஆகவே சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது 1968 இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும்போது நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அதை இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மொழிக் கொள்கையை பொறுத்தமட்டில் இருமொழி கொள்கைதான் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நேரத்தில் அதில் வேறுபாடு இல்லை. அவருடைய அண்ணாவிசத்தில் முக்கியமான இன்னும் பல பேராக அதை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. தெரிந்தாலும் அதை நிறைவேற்ற முடியுமா என்று தெரியவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் நம்பிக்கையை இழந்து விடும் போது அல்லது கடமையிலிருந்தோ பொறுப்புகளிலிருந்தோ அவர்கள் விலகும் போது அவர்களை திரும்ப அழைக்கும் முடிவை மக்களுக்கு வேண்டும் என்று சொன்னார். ஆங்கிலத்தில் ரைட் டு ரீகால் என்று பெயர். இது வளர்ந்த ஜனநாயக நாடுகளில் உள்ள ஒன்று. இது நீண்ட காலத்திற்கு முன்னாலேயே 1846 அப்பொழுது சுவிட்சர்லாந்திலே கொண்டு வரப்பட்டது. அதற்கு அடுத்து அமெரிக்காவிலே 1920 21 இங்கிலாந்தில் 1995 இது நடைமுறைக்கு வந்ததாக தெரிகிறது. இதை 1972 தன்னுடைய கொள்கை பிரகடனத்தில் சொல்லியிருக்கிறார். ஆக அவர் அன்றைக்கே ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இருந்து மக்களாட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறையோடு இருந்தார்கள். அதே மாதிரி கல்விக் கொள்கை, பொருளாதார கொள்கையில் கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அன்றைக்கே தீர்மானம் போட்டார். அன்றைக்கே சொல்லியிருக்கிறார். இந்த டிமானிட்டைசேஷன் பற்றி நம்ம பேசணும். 1000 ரூபா நோட்டு, 500 நோட்டா செல்லாது. அப்போ சொன்னது 100 ரூபா நோட்டை செல்லாதாக்கி எல்லா பணத்தையும் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரணும்னு சொன்னார். அதற்கு காரணம், உலகத்திலேயே அதிகமாக கருப்பு பணத்தை வைத்திருக்கிற நாடுகள் பட்டியலில் நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம். இந்த நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாட்டில் கொண்டு வைத்திருப்பவர்கள் வேறு எங்கேயுமே கிடையாது. அதிகமாக நம்ம நாடாம். ஒரு அரசாங்கம் வந்து இதற்கு வெளியே நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒரு முறை ஜெர்மன் நாடு வெளிநாட்டில் இருக்கிற பணத்தை கண்டுபிடிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து அந்த பட்டியலில் கொஞ்சம் பேர் இந்தியர்கள் இருப்பதை பார்த்து அந்த பெயர்களெல்லாம் எழுதி அரசுக்கு அனுப்பினார்கள். அரசு பத்திரமாக வாங்கி உள்ளே வைத்திருப்பது நடவடிக்கை எடுத்தது. இன்னும் அப்படியேதான். ஆக இவைகளெல்லாம் அன்றைக்கே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எதிர்பார்த்து இந்த காரியத்தை செய்தார். இங்கே இப்பொழுதெல்லாம் எல்லாரும் ஜாதியை பற்றி பேசுகிறோம், மதத்தை பற்றி பேசுகிறோம். அதில் எம்ஜிஆர் தன்னுடைய கருத்தை என்ன வைத்திருந்தார் என்பதை பற்றி
நம்முடைய பிச்சாண்டி அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். பொதுவாக வேட்பாளர் இருக்கும்போது எந்த ஜாதி அதிகமாக இருக்கு அதை பார்த்து நிறுத்துவதுதான் இன்றைக்கு வாடிக்கையாக இருக்கிறது. அந்த காலத்தில் அண்ணா அதை பார்க்கவில்லை. அதே மாதிரிதான் புரட்சித் தலைவர் அவர்களும் எந்த ஜாதி அதிகமாக இருக்கிறது பார்க்கவில்லை, சரியான கட்சிக்காரனுக்கு அங்கே வாய்ப்பை வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். 1984 அவர் சட்டமன்றத்திலே பேசும்பொழுது சாதியை நான் உண்மையிலேயே வெறுக்கிறேன், இன்னும் சொல்ல போனால் என்னுடன் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் கூட நான் இங்கு என்ன சாதி என்று கேட்டதில்லை. இன்று 7வது வயதில் நான் நாடக கம்பெனிக்கு வந்தவன். அங்கே எந்தெந்த ஜாதியைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று இல்லாமல் பல சாதிகளைச் சேர்ந்த குழந்தைகளோடு ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டு கிடக்கக்கூடிய முறையிலே வளர்ந்தவன் நான். இந்த ஆட்சிக்கு சாதிக்கு அப்பாற்பட்டு திறமை, வேகம், இளமை, நாட்டுக்கு தொண்டு செய்பவர்கள், நாட்டுக்கு தொண்டியை விரும்புபவர்கள் என்பதெல்லாம் பார்த்துத்தான் வாய்ப்பை அளிக்கிறேன் என்று அன்றைக்கே குறிப்பிட்டு சொன்னார். ஆக அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஜாதியை பற்றி கவலைப்படாமல், மதத்தை பற்றி கவலைப்படாமல் அன்றைக்கு அவரால் ஒரு ஆட்சியை கொடுக்க முடிந்தது. அது மட்டுமல்ல, அரசியல் இன்றைக்கு தேர்தல் நடத்துவதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரே தேர்தல் நடப்பதா, தனித்தனியாக நடப்பதா? அவர் அன்றைக்கு இடைத்தேர்தலை பற்றி பேசினார். ஒரு இடைத்தேர்தல் வந்தது தமிழ்நாட்டில். அதில் ஆளுங்கட்சியான அதிமுக போட்டியிடுமா இல்லையா என்று தெரியாது. காங்கிரஸ் தான் அந்த இடத்தை விட்டது. ஆகவே அந்த தொகுதியை பற்றி பேசும்போது ஒரு முடிவெடுத்து அதை ஒரு கொள்கை அறிவிப்பாகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செய்தார். அவர் அன்றைக்கு சொன்னது, ஒரு தொகுதியிலே தேர்தல் நடந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்துவிட்டாரோ அல்லது ஒரு மறைந்து போய்விட்டாரோ அந்த தொகுதியிலே மறுபடியும் இடைத்தேர்தல் நடத்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எந்த தொகுதி வெற்றி பெற்றது, எந்த கட்சி வெற்றி பெற்றதோ அந்த கட்சிக்கே கொடுத்துள்ள வேண்டும். இது நிறைய நாடு முழுவதும் நடக்கிறது, அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதை விட ஒரு சிறந்த கருத்து இருக்க முடியாது. காரணம், நூற்றுக்கணக்கான இடைத்தேர்தல் நடந்து கொண்டே இருக்கின்றன. சட்டமன்ற இடைத்தேர்தல், நாடாளுமன்ற இடைத்தேர்தல் நடந்து கொண்டே இருக்கின்றது. தேவையில்லாமல் நாம் அரசியல் சர்ச்சைகளிலே இருக்கிறோமே தவிர பொருளாதார வளர்ச்சியை பற்றி கவலைப்படுவது மிக மிக குறைவாக இருக்கிறது. நாம் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் பொருளாதார வளர்ச்சி இல்லை. அப்படி வளர்ச்சி வந்தாலும் அது ஒரு சிலருக்கு போய்விடுகிறது, எல்லோருக்கும் போய் சேர்வதில்லை. அதனால்தான் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய பிரகடனத்தில், அண்ணாசத்தில் அதை குறிப்பிட்டு சொன்னார்கள், நாம் பொருளாதாரத்தில் நம்பிக்கை வைத்து எல்லோருக்கும் போய் சேர்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கும் அதை தொடர்ந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன். அதற்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், உலகத்திலேயே பெரிய பொருளாதார நாடுகள் என்று பார்த்தால் நாம் 5ஆம் இடத்தில் இருக்கிறோம். 4ஆம் இடத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜப்பானை தாண்டி கூட வந்து விடுவோம் என்று சொல்லுகிறார். ஆனால் தனிநபர் வருமானம், பெர் கேபிட்டா இன்கம் என்று பார்த்தால் 141வது இடத்தில் இருக்கிறோம். 2700 தான் நம்முடைய தனிநபர் வருமானம். வளர்ந்த நாடுகள் எல்லாம் இது 20,000, 15,000, 20,000 சென்று 80,000 இருக்கிறது. அமெரிக்காவில் 86,000. நம்மோடு இருந்த நாடு சீன நாடு. மக்கள் தொகையிலே அவர்கள் ஒருவர்தான் நம்மோடு ஒப்பிடக்கூடியவர்கள். 35 ஆண்டுகள் 35 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாமும் அவர்களும் சமமாக இருந்தோம். இன்றைக்கு அவர்களுடைய தனிநபர் வருமானம் 13,000 தாண்டி இருப்பது, நாம் 2,700 இருக்கிறோம். இது மக்களுக்கு தெரியாது, அல்லது யாரும் சொல்வதும் இல்லை. மக்களுக்கு தேவையானது விழிப்புணர்ச்சி. அந்த விழிப்புணர்ச்சி வேண்டுமானால் கல்வி வேண்டும், உயர்கல்வி வேண்டும். அந்த உயர்கல்வி இன்றைக்கு மிகவும் பின்தங்கி இருக்கிற நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். நாம் தான் கல்லூரிகளை கொள்கின்றார். இன்றைக்கு நாம் முதலிடத்தில் இருக்கிறோம். இந்தியா பின்தங்கி இருந்தாலும் அதில் இருக்கிற மாநிலங்களில் உயர்கல்வியிலே நாம் முதலிடத்தில் இருப்பதற்கு காரணம், அன்றைக்கு 2 பேரை நாம் மனதில் நினைக்க வேண்டும். எல்லா முதலமைச்சர்களும் கல்விக்காக பாடுபட்டாலும் பள்ளி கல்வியிலே முதலமைச்சர்
காமராஜர்களும் பெருந்தலைவர் காமராஜர்களும் உயர்கல்வியிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய ஏற்பாடுகளை செய்தவர்கள், மாற்றத்தை செய்தவர்கள். அவர்களுடைய தான் இன்றைக்கு நாம் 50% இருக்கிறோம். இது வளர்ந்தால் ஒழிய நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி வராது. கல்வியை வளர்ந்தால்தான் பொருளாதார வளர்ச்சி வரும். அப்படிப்பட்ட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனால்தான் இன்றைக்கு ஏற்கனவே செல்லும் எடுத்து சொன்னதை போல நிறைய என்ஜினியர்கள் இருக்கிறார்கள், நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறார்கள். நம்முடைய நாட்டில் எங்களுடைய மாணவர்களே 84 நாடுகளிலே இப்போது பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 10,000 பேருக்கு மேல அமெரிக்காவிலே இருக்கிறார்கள். எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள். அது இன்னும் வளர வேண்டுமானால் இன்னும் கல்வி கூடங்கள் வளர வேண்டும். அதற்கு எல்லோராலும் வசதி இல்லை. ஏழைகளாலும் நடுத்தரமானவர்கள் படிக்க முடியாமல் இருக்கிறார்கள். அதை நாம் இன்றைக்கு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். இந்த அரசாங்கம் இன்றைக்கு பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்பதை கொடுப்பதை பார்க்கின்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அதையே கொஞ்சம் இன்னும் பெரிதுபடுத்தி நம்முடைய நாட்டில் நம்முடைய மாநிலத்திலாவது ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றி அனைவருக்கும் உயர்கல்வியை கொடுக்கின்ற நடவடிக்கையை எடுக்க வேண்டும். இலவசமாக கொடுக்க வேண்டும். அது முடியவில்லை என்றால் பெண்களுக்கு முதலில் கொடுப்போம், அடுத்த ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் சேர்த்து செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு ஊழல் வர வேண்டும். அதுதான் எம்ஜிஆருக்கு நாம் செய்கின்ற சேவையாக இருக்கும். அவருடைய நினைவு நாளிலே, அவருடைய நினைவு சொற்பொழிவு நடக்கும் நாளிலே இதை தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்திருக்கிற அவ்வளவு பேரும் பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லோருக்கும் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக நம்முடைய வி.வி. சாமிநாதன் அவர்கள் இந்த வயதிலேயே இரவு 1 மணிக்கு தான் வந்து சேர்ந்தார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏழை ஞானவாசனா அவர் மகன் சொன்னார், அவர் அங்கிருந்து புறப்பட்டு 9 மணி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து சேர்ந்து இங்கே உரையாற்றி வைக்க அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நேரத்தில் புறப்பட்டு வந்து சேர்ந்து திரு பொன்னையன் அவர்கள் எனக்கு பின்னாடி பாச இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை சொல்லி ஒரே ஒரு விஷயம் மட்டும், யாரும் செய்யாத ஒன்றை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1986 செய்தார். 86 எம்ஜிஆர் ஒரு அறிக்கை விட்டார். இதுவரை எனக்கு தெரிந்து எந்த முதல்வரோ பிரதமரோ அமைச்சரோ அப்படி அறிக்கை விட்டதில்லை. அந்த அறிக்கை இந்த அறிக்கை வந்தது ஜூன் மாதம். 86ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த அறிக்கை அவர் பெயராக வந்தது. அரசு நிர்வாகத்தில் சம்பந்தமில்லாத யாருடைய தலையீட்டையும் குறுக்கீட்டையும் நான் எப்போதும் விரும்புவதில்லை. எனது மனைவியாகவே இருந்தாலும் அல்லது உறவினர் என்று சொல்லிக் கொள்வர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் இது பொருந்தும் என்று ஒரு அறிக்கை. இதுவரை யாரும் இடத்தில் என் மனைவியை சொன்னாலும் இது செய்யக்கூடாது என்று ஒரு அறிவிப்பை கொடுத்ததில்லை. அப்படி யாரும் குறுக்கீடு இருக்கக்கூடாது, தலையீடு இருக்கக்கூடாது நிர்வாகத்தில் என்று அன்றைக்கு சொன்னது என்றைக்கும் பொருந்தக்கூடிய கருத்து, எல்லோருக்கும் தேவையானது. காரணம், பல பேர் பல தலைவர்களுக்கு பிரச்சனையே அவர்கள் சுற்றி இருக்கிற குடும்பத்தாரும் சுற்றி இருக்கிற நண்பர்கள் அவங்க பேரை கெடுத்துவாங்க. அவர்களால் தடுக்கவே முடியாமல் போகும். அதை அன்றைக்கே உணர்ந்து அறிக்கையாக இன்றைக்கு என் மனைவியே சொன்னாலும் செய்யக்கூடாது என்று அறிக்கை விட்டார்கள். அதை நான் இன்றைக்கு நினைவுபடுத்துகின்றேன். எந்த காலத்திலும் யார் ஆளுங்கட்சியாக வந்தாலும் இது பயன்படக்கூடிய ஒன்று. எம்ஜிஆரை பின்பற்றுவோம், அவருடைய புகழ் ஓங்குக என்று சொல்லி ஆண்டுதோறும் நாங்கள் நடத்துவோம். அடுத்த ஆண்டு VVS அவர்கள் வந்து இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிச்சயமாக அவருடைய 100ஆண்டு விழாவையும் சேர்ந்து அதற்கான கொண்டாட வேண்டும் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த கல்லூரியைச் சேர்ந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆசிரியர் பெருந்தகைகளே, பிறநிலை பணியாளர்